அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக. ஹார்ட் அட்டாக், கார்டியக் அரெஸ்ட், மாரடைப்பு, இப்படிலாம் நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ பேசிக்காக இதை புரிஞ்சுக்கிறதுக்கு யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஹார்ட் வந்து ஒரு பம்பு மாதிரி. அந்த பம்ப் ஒர்க் பண்ணால் தான் நம்ம ரத்த ஓட்டம் மற்ற ஆர்கன்ஸுக்கு போகும். பிரெயின் முதற்கொண்டு மற்ற கிட்னி எல்லா ஆர்கன்ஸுக்கும் பிளட் சப்ளை பண்ணுறது ஹார்ட்லேருந்து தான் வருது. ஆனால் ஹார்ட்டை ஒழுங்காக வேலை பார்க்குறதுக்கும் பிளட் சப்ளை ஹார்ட்டுக்கு போகணும். அதுக்கு வந்து வி ஹாவ் பிளட் வெசல்ஸ், கரோனரி ஆர்ட்ரிஸ்னு சொல்லுவோம். ஹார்ட்டோட மசிலுக்கு வந்து பிளட் சப்ளை டைரெக்டாக போகும். ஹார்ட்லேருந்து தான் போகுது, ஆனால் ஹார்ட்டுக்கே சப்ளை பண்ணுது. இந்த பிளட் வெசல்ஸில் ஏதாவது பிளாக்கேஜ் வந்ததுன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வரலாம். ஸோ இந்த பிளாக்கேஜ் வரத்துக்கு என்ன காரணம்? கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்னு சொல்லுவோம். ஸோ பிளட் வெசல்ஸோட வால் மேலே கோட்டிங் ஆஃப் ஃபேட். ஸோ நம்ம டயட்டை கண்ட்ரோல் பண்ணணும் சொல்கிறது, எக்ஸசைஸ் பண்ணணும் சொல்கிறது, இதெல்லாம் இட்ஸ் மெயின்டைன் இட். அண்டர்லைங் கண்டிஷன்ஸ், ஹைப்பர் டென்ஷன், ரத்த கொதிப்பு இருந்ததுன்னா இந்த பிளட் வெசல்ஸோட வால் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டே போகும். ஹார்ட்டுக்கு வேலையும் கூடும். ஏன்னா நம்ம பிளட் ப்ரெஷர் எதிர்த்து தான் ஹார்ட் பம்ப் பண்ணணும். பிளட் ப்ரெஷர் கூட கூட ஹார்ட்டோட வேலை கூடும். ஹார்ட்டோட வேலை கூடும்போது மசில் திக்கன் ஆகும். மசில் திக்கன் ஆகும்போது அதுக்குள்ள ரத்த ஓட்டம் அதிகம் தேவைப்படும். ஸோ ரத்த அழுத்தம்ங்கிறது ஹைப்பர் டென்ஷன், உப்பு கூடும்போது வரும், இல்லாட்டி ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தியாக இருந்தால் வரும். சில சமயம் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தால் இந்த டெண்டன்சி இருக்கும். டயபெட்டிஸ், சர்க்கரை வியாதிங்கிறது 2 டைப் இருக்குது, டைப் 1 அண்ட் டைப் 2 டயபெட்டிஸ். டைப் 1 டயபெட்டிஸ் வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த இன்சுலின் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டுக்க வேண்டியிருக்கலாம். ஆனால் டைப் 2 டயபெட்டிஸ் வந்து இப்போ உள்ள காமன்லி இன்க்ரீஸிங் டிசீஸ். ஏன்னா நம்ம வெயிட்டு குறைக்கிறது அந்த இதெல்லாம் ஃபோக்கஸ் இல்லாததுனால ஒபிசிட்டி கூடும்போது டைப் 2 டயபெட்டிஸ் கூடும். இன்சுலின் உடம்புல ப்ரொடியூஸ் ஆகிறது குறையும், அதே சமயத்தில் அதோட யூட்டிலைசேஷனும் மாறும். நம்ம ஃபேட்டு கூடும்போது இன்சுலின் சரியாக யூஸ் பண்ண முடியாது, அதனால சுகரை டைஜஸ்ட் பண்ணுற சத்து குறையும். அண்ட் இந்த டயபெட்டிஸ்ங்கிறது இந்த மாதிரி ஹார்ட் டிசீஸ்க்கு ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். ஸ்மோக்கிங், சிகரெட் ஸ்மோக்கிங் பண்ணும்போது அந்த ஹார்ட் வெசல்ஸ் வந்து கொஞ்சம் நேரவாக ஆரம்பிக்கும். அந்த நேரம் ஆகும்போது டைட்னஸ் வரும், ஸ்ட்ரெஸ் லெவல் கூடலாம், ரத்த கொதிப்பு வரத்துக்கும் சான்ஸ் ஜாஸ்தி ஸ்மோக்கர்ஸில். ஸோ ஸ்மோக்கிங் அஃபெக்ட்ஸ் ஆல் திஸ். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் கோர்ஸ் இஸ் தேர். ஸோ வேறு ஒன்றும் ரிஸ்க் ஃபேக்டர் இல்லாமல் ரொம்ப ஒல்லியாக இருக்கார், ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறாரு, ஆனால் திடீர்னு மாரடைப்பு வந்துச்சு அப்படிலாம் சொல்கிறது ஃபேமிலி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னால. கொலஸ்ட்ரால் உங்களுக்கே தெரியாமல் கூடியிருக்கலாம். ஸோ ரெகுலராக ஒரு 40 இயர்ஸ் ப்ளஸ் ஆகும்போது ஸ்டார்ட் ஸ்க்ரீனிங் ஃபார் பிளட் சுகர், கொலஸ்ட்ரால், ஹேவ் அ ஹெல்தி லைஃப் ஸ்டைல். நமக்கு எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணணும். டெய்லி ஒரு ½ அன் ஹவராவது பண்ணுங்கள். வெறுமனே மைல்டு வாக்கிங் பத்தாது, கொஞ்சம் கூட ஸ்பீட் வாக்கிங் ஆர் ரன்னிங் இஃப் பாசிபிள், இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம். டயட்டில் வந்து முடிஞ்ச அளவுக்கு சுகரி அண்ட் ஃபேட்டி ஃபுட்ஸு அவாய்ட் பண்ணணும். எசென்ஷியல் பார்ட் வச்சா போதும். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃபைபர் ரிச் ஃபுட் அதுவும் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை வியாதி இருக்கானையும் ஸ்க்ரீன் பண்ணணும். அது இருந்ததுன்னா ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கும். அது கண்ட்ரோல் பண்ணலன்னா நிறைய ஆர்கன்ஸில் எஃபெக்ட் வரும். ஹார்ட் மேலே வரலாம், பிளட் வெசல்ஸ் மேலே வரலாம், ஐஸில் ப்ராப்ளம் வரலாம், கிட்னியில் ப்ராப்ளம் வரலாம். ஸோ சர்க்கரை வியாதிங்கிறது இட்ஸ் a quite a dangerous problem if it is not controlled. இப்போது மாரடைப்புன்னா என்ன? இந்த ஹார்ட்டுக்குள்ள பிளட் வெசலில் இந்த கோட்டிங் வந்துட்டு அந்த ரத்த ஓட்டம் குறைய ஆரம்பிச்சிடும். சில சமயம் நமக்கு வார்னிங்ஸ் வரும். எக்ஸசைஸ் பண்ணும்போது செஸ்ட் பெயின் ஆரம்பிக்கும், இடது பக்கம் ஷோல்டர்லேருந்து கை வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஆன்ஜைனா பெயின் சொல்லுவோம். அந்த ஆன்ஜைனா பெயின் வந்ததுன்னா அகெயின் யூ ஹேவ் டு கன்சிடர். ஹார்ட்டில் லோவர் பார்ட்டில் வலிச்சதுன்னா சில சமயம் யங் பீப்புளில் வரும்போது நம்ம அஜீரணத்தினால வருது, கேஸ் ப்ராப்ளத்தினால வருதுன்னு இக்னோர் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ அடிக்கடி அந்த மாதிரி வருது, ஸ்வெட்டிங் இருக்குது, பதப்பதப்பு இருக்குது, படபடப்பு வருது, உங்களுக்கு ஆங்ஸைட்டி கூடுது, அப்படிலாம் இருந்ததுன்னா இட் குட் பி கார்டியக் ப்ராப்ளம். ஏன்னா ஹார்ட் பர்னில் மெயினாக நமக்கு ஃபுட் டைஜஷனால் ரீஃப்ளக்ஸ் வந்துட்டு பின்னாடி எரிச்சல் வரலாம். பட் இந்த மாதிரி ஆங்ஸைட்டி அதெல்லாம் வர்றது காமன் இல்லை. ஸ்வெட்டிங், ஆங்ஸைட்டிலாம் வந்ததுன்னா ஒரு தடவை கார்டியக் ஸ்க்ரீன் பண்ணி பாருங்கள். ஸோ நார்மலாக ஆன்ஜியோகிராஃபி பண்ணுற ஸ்டேஜ் வந்துச்சு. ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ணலாம், இசிஜி எடுத்து பார்ப்பாங்க. அதில் சேஞ்சஸ் இருந்ததுன்னா பிளட் வெசல் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு அடைப்பு இருக்குன்னு பார்க்குறது டெஸ்ட்டு தான் ஆன்ஜியோகிராஃபி. சிடி ஆன்ஜியோகிராஃபிங்கிறது டை போடாமலே பண்ணலாம். இன்வேசிவ் ஆன்ஜியோகிராஃபி பிளட் வெசலுக்குள்ளே நம்ம கத்திட்டு போட்டுட்டு அதை இன்ஜெக்ட் பண்ணுறது இன்வேசிவ் ஆன்ஜியோகிராஃபி. சிடி ஆன்ஜியோகிராஃபி அந்த
இன்ஜெக்ஷன் நமக்கு சாதாரண நரம்பில் போட்டால் கூட போதும். அதுக்கப்புறம் இமேஜ் பண்ணி பார்க்கலாம். அதில் பிளாக் இருக்குது அப்படி இருந்தால் தே வில் அட்வைஸ் யூ. இஃப் இட்ஸ் அ மைனர் பிளாக், டயட்டு, எக்ஸசைஸ், மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்தால் போதும். ஆஸ்பிரின் டு ரெடியூஸ் ரிஸ்க் ஆஃப் கிளாட்ஸ் ஃபார்மிங் லோ டோஸில் கொடுப்பாங்க. பட் அந்த பிளாக் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா யூ ஹாவ் டு டைலேட் இட். அந்த ஸ்டென்ட்னு ஒரு இது போடலாம். இல்லாட்டி யூ ஹாவ் டு டூ பைபாஸ் சர்ஜரி இஃப் இட் இஸ் டூ பிளாக்ட். அந்த ஸ்டென்ட்னால ரிவர்ஸ் பண்ண முடியலன்னா அது ஓப்பன் ஹார்ட் ஓப்பன் ப்ரொசீஜர். யூ ஹாவ் டு ஓப்பன் த செஸ்ட் அண்ட் தென் யூ ரிப்பேர் த பிளட் வெசல் ஓவர் த ஹார்ட்டை ஓப்பன் பண்ண போகிறதில்ல, ஆனால் ஹார்ட்டோட சர்ஃபஸில் இந்த பிளட் வெசலை ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த பிளாக் வந்துடுச்சு, திடீர்னு வந்துடுச்சு, இந்த ஆன்ஜைனா வார்னிங்லாம் வரலன்னா உங்களுக்கு ஹார்ட் திடீர்னு ரிதம் டிஸ்டர்பன்ஸ் வந்துடும். இந்த பிளட் வெசல் பிளாக் வந்துடுச்சுன்னா ஹார்ட்டோட மசில் டேமேஜ் ஆயிரும். இன்ஃபாக்ஷன்னு சொல்லுவோம், மைகார்டியல் இன்ஃபாக்ஷன். மாரடைப்புக்கு அது ஒரு வேறு வேர்டாக யூஸ் பண்ணலாம். இந்த மைகார்டியல் இன்ஃபாக்ஷன் வரும்போது உங்களுக்கு ஹார்ட் பெயின் திடீர்னு வரும், ஸ்வெட்டிங் வரும். இஃப் யூ ஃபைண்ட் இட் அவுட் குவிக்லி, யூ ஆர் லக்கி எனஃப் டு ரீச் த ஹாஸ்பிட்டல். அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் உடனே ஆரம்பிச்சிட்டாங்கன்னா யூ மே ஃபைண்ட் அன் இம்ப்ரூவ்மெண்ட். ஆனால் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வர முடியல, திடீர்னு அந்த ஹார்ட் பிளாக் ஆகும்போது ஹார்ட் நிற்க சான்ஸ் இருக்குது, ஸ்டன் ஆயிரும். ஹார்ட் வந்து ஒரு பம்ப் வித் எலக்ட்ரிக்கல் பீட். அந்த எலக்ட்ரிக்கல் பீட் ரிதம்னு சொல்லுவோம். அந்த ரிதம் டிஸ்டர்பன்ஸ் வந்துடுச்சு, வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன் ஒரு கேயாட்டிக் ரிதம் வந்துடுச்சுன்னா ஹார்ட் பம்ப் பண்ணுறது எஃபெக்ட் இருக்காது. ஹார்ட்டுக்கும் பிளட்டு போகாது, பிரெயினுக்கும் பிளட்டு போகாது, நம்ம மயங்கி விழுந்துருவோம், திடீர்னு அப்படியே செத்துடலாம். இந்த நடிகர் விவேக் இப்போ ரீசெண்டாக ஃபர்ஸ்ட் அட்டாக்லேயே இறந்துட்டாருன்னு சொன்னாங்க. ஐ மீன் இட்ஸ் ஆப்வியஸ்லி முன்னாடி ஒன்று ஹிஸ்ட்ரி இல்லைன்னா கூட திடீர்னு பிளாக் ஆகும்போது சடன் டெத் இஸ் அ காமன் ப்ரெசன்டேஷன். ஸோ இஃப் யூ ஆர் அன்லக்கி யூ மே டை லைக் தட். இஃப் யூ ஆர் லக்கி எனஃப் யூ மே கெட் வார்னிங்ஸ். இந்த பெயின் வரலாம், ஸ்வெட்டிங் வரலாம், எக்ஸசைஸ் டாலரன்ஸ், திடீர்னு ஒரு சைலண்ட் எம்ஐன்னு சொல்லுவோம். தூங்கும்போது we may get a heart attack and we recover from it. ஆனால் ஹார்ட் மசில் வீக் ஆயிரும். அதனால் பம்போட எஃபெக்டிவ்னஸ் குறைஞ்சிரும். யூ வில் ஃபைண்ட் தட் முன்னாடி நம்ம பண்ண முடிஞ்ச எக்ஸசைஸ் பண்ண முடியல. ஸோ வீக்னஸ், டயர்ட்னஸ், ஸ்வெட்டிங், ஹார்ட் ஃபெயிலியர் வரும். தட் இஸ் அனதர் வே ஆஃப் ப்ரெசென்டிங். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் மெஷர்ஸ் இருக்குது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ரிலேட்டிவ்ஸ்டெல்லாம் சொல்லுங்கள். என்கரேஜ் a healthy lifestyle. If screening is done for diabetes and hypertension and cholesterol right from 40 years onwards, if you have a family history, you can even start by 35 years and start the treatment advised. நிறைய வீடியோஸ் வருது இந்த ட்ரீட்மெண்ட்லாம் ஏமாற்று வேலைன்னு. ஐ மீன் ஆப்வியஸ்லி யூ ஹாவ் டு டிசைட் த ரிஸ்க் அண்ட் ட்ரீட். எல்லாருக்கும் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பொருந்தாது. தேவையானவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா போதும். ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ் மெசேஜஸ் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. அண்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் கேன் ஹேப்பன் டு எனி ஒன். நோ ஒன் இஸ் ஃப்ரீ ஆஃப் சச் டிசீஸ். ஸோ ரிஸ்க்கை சீரியஸாக எடுத்துகிட்டு ஓரளவுக்கு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் இனிஷியல் ஸ்டேஜில் இந்த ஸ்மோக்கிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நிறுத்திடுங்க. எக்ஸசைஸ் வந்து வேலை டென்ஷனில் டைம் கிடைக்கலன்னு போஸ்ட்போன் பண்ணாதீங்க. ட்ரை டு ஸ்குவீஸ் இன் half an hour in your daily routine. ஆர் இஃப் யூஆர் வேலைக்கு போகும்போது நடந்து போக ட்ரை பண்ணுங்கள், இல்லாட்டி திரும்பி வரும்போது நடந்து கடைக்கு போகிறதுக்கு வண்டி எடுக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி ரொட்டீன் இதுலேயே நம்ம எக்ஸசைஸ் இன்கார்பரேட் பண்ணலாம். டயட்டில் உள்ள சேஞ்சஸ் ஆஸ் அ ஃபேமிலி எவ்ரி ஒன் ஹேஸ் டு சேஞ்ச். தட் இஸ் ஒன்லி வே. ஐ ஹோப் இது உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.